இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை அது வந்து ஐம் சாரி இசை. எதுக்கு விஷால் சாரி கேக்குற? அது வந்து நியாயமா உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கூட்டு வந்திருக்கணும். ஆனா கோர்ட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு விஷால்? என்ன பிடிக்கலன்னு நீதான் ஏற்காடுலயே தெளிவா சொல்லிட்டியே. அதனால தானே நம்ம டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணோம். அப்புறம் எதுக்காக இந்த தயக்கம்? ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாம ஹெசிடேட் எல்லாம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் உனக்காவது நீ ஆசைப்பட்டது கிடைக்கட்டுமே. அப்படி இல்ல செய். அது வந்து விஷால், எனக்கு ஒரு நிலைமை புரியுது. யாரோட அன்பையும் யாரும் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. அது எனக்கு தெரியும். இப்போ வர்ஷினி இருக்கிற நிலைமைக்கு ராகவ் கூட அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும். உன்கிட்ட நான் வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். உன் விருப்பத்துக்கு எதிராகவும் நான் நிக்க மாட்டேன். நம்ம உள்ள போலாமா? இசை, என்ன தப்பா எடுத்துக்காத தயவு செஞ்சு. லாயர் இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு சொன்னதுனால தான். மத்தபடி நான் போறேன் விஷால், நீ வா. இசை சிஸ்டர். இசை. டேய் விஷால், நீ இன்னும் திருந்தலையாடா? நீ என்ன இங்க வர சொல்லும் போதே இப்படி ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன்னு நினைச்சேன். டேய் மச்சான், நீயாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏண்டா உன்னை புரிஞ்சுக்கணுமா? என்னன்னு புரிஞ்சுக்க சொல்றா என்னன்னு புரிஞ்சுக்கணும்? கையில கிடைச்ச பொக்கிஷத்தை தவற விடுற பைத்தியக்காரன்னு புரிஞ்சுக்கவா? இசை. இசை. இசை என்னாச்சு? இசை இசை என்னாச்சு? கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு விஷால், எரியுது. இசை இரு இரு இரு, நான் ஊதி விடுறேன். கண்ணை காட்டு. வேண்டாம் வேண்டாம் விஷால், இசை வேண்டாம். கண்ணை காட்டு இசை, நான் ஊதி விடுறேன்னு சொல்றேன்ல. இல்ல இசை, வேண்டாம் சொன்னா வேண்டாம் கேளு. விஷால், வேண்டாம். நான் பாத்துக்கிறேன், விடு. இசை ஏய். இசை, உனக்கு இவ்வளவு பிடிவாதெல்லாம் இருக்க கூடாது இசை. ஒரு ஃப்ரெண்டா தானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நீ என் ஃப்ரெண்ட் இல்ல விஷால், அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன இசை? விஷால், இது பாரு. உன் வாழ்க்கையில நான் எந்த வகையிலயும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னா நீ இப்படி என்கிட்ட காட்டுற சின்ன சின்ன அக்கறையில இருந்து நான் என்ன தூரம் ஆக்கிக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. விடு விஷால், பாத்துக்கலாம். தூசி தானே, முதல்ல உறுத்தும், அப்புறம் சரியாயிடும். விஷால், ஜட்ஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே.